ராஜேஷ், தொடர்ந்து முன்னதாக அதிமுக தரப்பிலிருந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருந்தது. இந்த நிலையில் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அந்த அரங்குக்கு வருகை புரிந்திருக்கிறார். தொடர்ந்து வேறு எந்தெந்த பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு எந்தெந்த கட்சித் தலைவர்கள் வருவாங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. அது பற்றின விவரங்கள் ஏதாவது இருக்கா? அதிமுக பாஜக கூட்டணி வரும் என்று எதிர்பார்த்தாலும் தற்போது வரை அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. தற்போது பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்று நாம் பார்க்கும்போது பாமக இருக்கின்றது, அதே போல திரு ஜான் பாண்டியன், அதே போல டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜி.கே. வாசன் இவர்களுடைய கட்சி இருக்கின்றது, ஐஜேகே பாரிவேந்தர் அவருடைய கட்சி இருக்கின்றது. எனவே இது போன்ற கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் ஜி.கே. வாசன் அவர்களை தொடர்ந்து மற்றவர்களும் இங்கே வருவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றும் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் நாம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டபோது பாமக அதே போல மற்ற கட்சிகளிடம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் இதுவரை வருவதற்கான அந்த உறுதி இருப்பதாக தெரியவில்லை. ஜி.கே. வாசன் அவர்கள் மட்டும் காலையிலேயே வருவதாக சொல்லியிருந்தார். அதன்படி அவர் தற்போது வந்திருக்கின்றார். அதே போல பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வந்திருந்த போது கூட ஜி.கே. வாசன் வந்திருந்தார். எனவே அந்த அடிப்படையில் அவர் தொடர்ந்து பாஜகவுடன் நல்ல உறவிலே தான் இருந்து வருகிறார். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டுமானால் பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு இணைப்பு பாலமாக ஜி.கே. வாசன் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு அவர் தொடர்ச்சியாக இரண்டு கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒரே கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமாக காட்டி வருகின்றார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட அவர் இந்த முன்னெடுப்பை முன்வைத்திருந்தார். பத்திரிகையாளர் சந்திப்புகள் கூட இருவரும் தனித்தனி அணியாக சந்திப்பதை விட பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்தால் அது நன்மை பயக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த சூழலிலேதான் இந்த இரண்டு அணிகளும், அதாவது இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணியிலே இணையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கின்றது. காலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என பேனர் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பேனர், அதாவது டிஜிட்டல் பேனர் தான், அது என்ன டைப் செய்து வைக்கிறார்களோ அதுதான் வரும். எனவே அது பேக்ரவுண்ட் நீக்கப்பட்டு தற்போது பாரதிய ஜனதாவினுடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை குறிப்பிட்டு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி என்ற அந்த ஒரு விஷயம் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது.